பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த தலைவலி சீரீஸில் மைக்ரேன் ஹெட்டேக் பார்த்தோம், டென்ஷன் ஹெட்டேக் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு சிவியர் ஹெட்டேக்காக இருக்கும். முகத்தில் ஒரு பக்கத்தில் கூட ஃபுல்லாக கூட இல்லை, ஒரு செக்மெண்ட் மேலேயோ நடுப்புறையோ கீழேயோ ஒரு வலி வரும். ரொம்ப சிவியராக இருக்கும். ஒரு ஊசி வச்சு குத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சு அப்படின்னு பிடிச்சிப்பாங்க. இது நிறைய வாட்டி வரலாம் ஒருத்தருக்கு. எனக்கு ஒரு பேஷண்ட் தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சிவியராக இருக்கும். என்னென்னா ஒரு பருக்க சாப்பிட முடியாது, வாய் திறந்தா வலி, என்ன பண்ணினாலும் தண்ணி குடிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ சிவியராக இருந்தது. அவங்களுக்கு மாத்திரை மருந்துலாம் கொடுத்து ஓரளவுக்கு குறைஞ்சி அப்புறமா கொஞ்சம் நிறைய நாள் கழித்து அது கம்மியாச்சு. அந்த மாதிரி வரைச்ச அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. என்னது இது, இப்படி வலி இருக்கே, இவ்வளோ அவஸ்தைப்படுறோமே, இந்த லைஃப் வேணுமா நம்மளுக்கு, இத்தோடையே இருக்க போகிறோமா அப்படின்ட்டு அவங்க சூசைட் அட்டன் பண்ணிக்க கூட போயிடுவாங்க ஒருத்தர். அவ்வளோ சிவியராக இருக்கும். இது எதனால் ஏற்படுறது அப்படின்னா, பிரெயினில் ஒரு பிளட் வெசல் ஒரு நர்வ் மேலே, அந்த ட்ரைஜெமினல் நர்வோ அதோட பார்ட் மேலே பட்டுட்டு இருக்கிறச்ச அது இந்த பல்சேஷன் வரைச்ச இந்த மாதிரி வரும். நியூரோவாஸ்குலர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு இதுக்கு டேர்ம் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறச்ச இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சீக்வன்ஸ் பண்ணால் தான் இதை நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரைக்கு குறையிலேன்னா சர்ஜரி இருக்குது, நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வேறு இருக்குது. வேறு கேங்லியான் பிளாக்கர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதும் இருக்குது. இது மாத்திரை எடுத்துட்டா குறையும். படிப்படியாக தான் மாத்திரையை கூட்ட முடியும். சடனாக நிறைய கொடுக்க முடியாது. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிவியர் ஹெட்டேக், பட் ட்ரீட்டபிள் ஹெட்டேக். இந்த மாதிரி தான் லைஃப் லாங் சஃபர் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இது அவசியமாக வைத்தியம் பண்ணிவிட்டு இது கம்மி பண்ணிக்கலாம், லைஃப் பெட்டர் ஆக்கலாம். இந்த அவஸ்தையிலேருந்து விடுபடுறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம இப்போ மைக்ரேன் ஹெட்டேக் பார்த்தோம், டென்ஷன் ஹெட்டேக் பார்த்துருக்கோம், அப்புறம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. இந்த எபிசோடில் இதோட முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி விதமான ஹெட்டேக்குலாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.